இந்தியால சில ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல ரொம்பவே பெரிய ஆளா இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பிராண்டா ஃபீல் ஆகாம, பெர்சனலா நமக்கு இது தாண்டா வேணும் அப்படின்ட்டு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபீல் ஆகும். அதுல விம் ஜெல்லும் ஒண்ணு. விம் பிராண்டோட பேரண்ட் கம்பெனி ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்தியால இருக்கிற எந்த கிச்சனுக்கு நீங்க போனீங்கனாலும் சிங்க் சைடுல எல்லோ கலர் பாக்கெட்ல விம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்ன அப்படின்னா, டிஷ் வாஷிங் கேட்டகரி இவங்க கண்டுபிடிச்சனால தான் விம் பிராண்ட் இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆனாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்திய மக்கள் டிஷ் வாஷிங்கை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற அவங்களோட பிஹேவியரை இவங்க சேஞ்ச் பண்ண வச்சாங்க. அதனால தான் விம் பிராண்ட் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வந்து நிற்கிறாங்க. விம் ஜெல் எல்லாம் வர்றதுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்எம்சிஜி செக்டாரில் டிஷ் வாஷிங்னு ஒரு கேட்டகரியே கிடையாது. முன்னாடி இருந்த மக்கள் எல்லாமே அவங்களோட பிளேட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு சாம்பலை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. துணி துவைக்கிற பவுடர், சோப், லெமன் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் பிளேட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. 1993ல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் விம் பாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2005ல் விம் ஜெல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நமக்கு கிடைச்ச டேட்டா படி இந்தியாவோட டிஷ்வாஷிங் செக்மெண்ட்டில் விம் பிராண்ட் 50% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அது போக கடைசி 5 வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு இந்தியாவோட பாப்புலேஷனில் 90% விம் பிராண்டாக வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த சர்வே சொல்லுது. விம் பிராண்டோட ஆனுவல் சேல் 2000 crore. ஸோ இங்கே ரியல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விம்ஜெல் எப்படி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க அப்படிங்கிறத தாண்டி எப்படி அவங்க மக்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணாங்க, அவங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்த அளவுக்கு அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பவர் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விம் பிராண்ட் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதை தாண்டி எந்த ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சாம்பல், லெமன், மஞ்சள், சோப் இதை எல்லாத்தையும் வச்சு பிளேட்டை க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இதனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கையெல்லாம் ஹார்ஷ் ஆயிரும், ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகும். இதுவே சாம்பல், லெமன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில நேரம் அசுத்தமாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த பிரச்சனையை தான் முதல்ல தீர்க்கணும் அப்படின்ட்டு விம் பிராண்ட் முடிவு செஞ்சாங்க. 2005ல் விம்ஜெல் ரிலீஸ் ஆகும்போது 3 ப்ராமிஸை அவங்க கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் விம்ஜெல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ப்ராமிஸாக கொடுத்தாங்க. செகண்ட், அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் சிங்கில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு செகண்ட் ப்ராமிஸாக கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஒன், ஸ்கின்னுக்கு இது எந்த டேமேஜுமே கிடையாது, பிஹெச் நியூட்ரல் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சூப்பர், எல்லா பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. சரி, மக்கள் அவங்களோட ப்ராடக்ட்டை சீக்கிரமாகவே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ரியல் ட்விஸ்ட்டே இருக்குது. மக்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அட போப்பா, இந்த ஜெல் எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருந்து காசை கறக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா, சோப்பு தான் எப்பயுமே பெட்டர் அப்படின்ட்டு சில பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால விம் பிராண்ட் மார்க்கெட்டில் இன்னொரு ப்ராடக்டோட ஃபைட் பண்ணல, மக்களோட நம்பிக்கை கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி விம் பிராண்ட் மக்களை இவங்களோட ப்ராடக்டை வாங்க வச்சாங்க அப்படின்னா, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் நீங்கள் சிங்கில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிளியராக மென்ஷன் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. இது டைரெக்டாக எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ப்ராடக்டோட ப்ரைஸ் தான். சாதாரண மனுஷன் இதை பார்க்கும்போது என்ன நினைப்பான், பரவாயில்லையே, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் சிங்கில் இருக்கிற எல்லா பாத்திரமே க்ளீன் ஆயிருமா, அப்போ எனக்கு காசு மிச்சம் அப்படின்னு தான் நினைப்பான். ஸோ ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை மக்களை வாங்க வச்சாங்க. சூப்பர், ஒரு வழியாக மக்களை ப்ராடக்டை வாங்க வச்சாச்சு. இப்போ எப்படி அந்த ப்ராடக்டோட ட்ரஸ்ட்டை மக்கள்கிட்ட வளர்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விம் பிராண்டுக்கு நல்லாவே தெரியும் இந்திய மக்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை கண்ணை மூடிட்டு வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிவியில் அட்வர்டைஸ் பண்ணும்போது விம் ஜெல்ல 100 எலுமிச்சப்பழத்தோட சத்து இதில் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், லெமன்றது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்டைலை குறிக்குது. நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாமே நம்மளோட பாத்திரங்களில் எண்ணெய் கரையெல்லாம் போக்குறதுக்கு லெமனை யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மக்கள் மைண்டில் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்ன கெமிக்கல் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணுக்கு லெமன் தெரியுது, ஸோ நம்ம பாட்டி தாத்தா சொன்னது தான் ஞாபகம் வரும். பரவாயில்லையே, லெமன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவே நல்லாவே க்ளீன் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம நினப்போம். இப்படி தான் மாடர்ன் ப்ராடக்ட்டை ட்ரெடிஷ்னல் கல்ச்சரோட சேர்த்து வச்சு அட்வர்டைஸ் பண்ணி மக்களோட மனசில் ட்ரஸ்ட்டை விதைச்சாங்க. விம்ஜெல்லோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர், மார்க்கெட்டில் ஒரு புது ப்ராடக்ட் வந்தாச்சு, நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, வாங்கறதுக்கும் டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ரூ. 500 அளவுக்கு பெரிய லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. நம்ம ப்ராடக்ட் மிடில் அண்ட் லோயர் இன்கம் பீப்புளையும் வாங்க வைக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதை தான் விம் பிராண்டும் பண்ணாங்க. அவங்களோட ப்ராடக்ட்டை ஹையர் இன்கம் பீப்புள் மட்டும் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸிங்கை செட் பண்ணாமல், எந்த இன்கம் வாங்கினாலும் சரி அவங்களோட ப்ராடக்ட்டை வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரைஸிங்கை செட் பண்ணாங்க. இதனால அவங்களோட ப்ராடக்ட்டை அதிகமான குவான்டிட்டியில் விற்க முடியும், ஸ்டேபிளான ரெவன்யூவை உருவாக்க முடியும், அது போக கம்பெனிக்கு லாங் டேர்ம் வேல்யூவும் உருவாக்க முடியும்.
என்னதான் ஒரு பிராண்ட் இவ்வளோ விஷயங்கள செஞ்சாலும், நெறைய மனுஷங்களுக்கு இனி அது மேல சந்தேகம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த சந்தேகத்த எப்படி இவங்க போக்குனாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். என்னதான் விம் பிராண்ட் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி சிங்க்ல இருக்கிற பாத்திரத்த எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடலான்ட்டு அட்வர்டைஸ்மென்ட் போட்டாலும், நெறைய மக்கள் அத நம்ப தயாராவே இல்ல. அத ப்ரூஃப் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே அவங்க நடத்தி காட்டுனாங்க. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? பட் உண்மதான். 6த் ஏப்ரல் 2011 அப்போ வெறும் 500 ml விம் ஜெல் பாட்டில வச்சு 15,295 பிளேட்ஸ வாஷ் பண்ணி காட்டுனாங்க. ஒரு சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டண்ட் எவிடன்ஸா மாறுச்சு. அந்த எவிடன்ஸ் பேசு பொருளாச்சு. பேசினவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. வாங்குனவங்க பழக்கமாக்கிக்கிட்டாங்க. இப்படிதான் ஒரு ப்ராடக்ட்ட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இதுவரைக்கும் அவங்களோட பிராண்டிங்க பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பவர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் ஒரு கம்பெனிக்கு அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ என்னதான் ஒரு பிராண்ட் பாப்புலரா இருந்தாலும், அவங்களோட ப்ராடக்ட் கை கெட்டின தூரத்துக்கு கன்சியூமருக்கு இல்ல அப்படின்னா, அதனால எந்த பிரயோஜனமே இல்ல. அதனால தான் ஒரு ப்ராடக்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே முக்கியம். விம் பிராண்ட் சைட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 3500க்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அது போக அவங்களோட ப்ராடக்ட்ஸ் 9 மில்லியனுக்கு மேல ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஒரு பிராண்ட் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. 2026ல விம்மோட மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். 2026ல ஹிந்துஸ்தான் யூனிலீவர் 2000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபேக்டரி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. ஸோ அதனால கிளியரா தெரியுது விம் ஜெல்லுக்கான டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு. இப்போ அவங்களோட காம்படிட்டர்ஸை பத்தி பார்க்கலாம். பிரில் தான் விம் ஜெல்லோட டைரக்ட் காம்படிட்டர். பிரிலுக்கு மார்க்கெட் ஷேர் 13.5% இருக்கு. பிரில் மார்க்கெட்ல வளர்ந்துட்டே வராங்க. அது போக சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி லிக்விட்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால காம்படிட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. பட் ஸ்டில் விம் ஜெல் தான் மார்க்கெட் லீடர். எதனால விம் பிராண்ட் இனி ஜெயிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை யார் வேணாலும் காப்பி பண்ணலாம், யார் வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஆனால் அந்த பிராண்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டை வளர்க்கணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். அதை தான் விம் பிராண்ட் முன்னாடியே செஞ்சாங்க. அதனால தான் நிறைய பிராண்ட்ஸ்க்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த ப்ராடக்ட்டை மக்களோட ஹேபிட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கணும். ஸோ ஃபைனலாக விம்ஜெலோட சக்ஸஸ் ஸ்டோரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கம்பெனி நல்ல ப்ராடக்ட்டை மேக் பண்ணால் மட்டும் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி ஆயிட மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட் மக்களோட பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனி பெரிய ஆளாக வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா எடிட் இவ்வளோ தான் பண்ணியிருக்கான், ஸோ இவனுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. நான் போக போக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணுறேன். ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.